குருவே சரணம், குருவே துணை. யாருக்கெல்லாம் ஒரு இடம் வாங்கும்போதோ அல்லது வாங்கினதற்கு பிறகோ அல்லது வாங்கிய இடத்தில் ஒரு வீடு கட்டும்போதோ அல்லது ஒரு கட்டிய பழைய வீட்டை வாங்கும்போதோ தொல்லைகள், பிரச்சனை, ஒரு வாஸ்து குறைபாடு, வழக்கு, வில்லங்கம் இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட பிறந்த கால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது தொடர்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இந்த தொடர்பு இருக்கிறவங்க ஒரு இடத்த வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்கலாம், ஏதாவது ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கலாம். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்த நம்ம ஏமாந்து வாங்கிடுவோம். அதே போல் வாங்கின இடத்துல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலுமே சரியாக பிளான் பண்ணாமல் ஒரு சரியான வாஸ்து நிபுணரை கலந்து ஆலோசிக்காமல் வாஸ்து குறைபாடோட வீடு கட்டிடுவோம். எனவே இந்த தொடர்பு இருக்கிறவங்க ஒரு இடத்த வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை ஒரு வக்கீலை வச்சு செக் பண்ணி இடத்த வாங்கிக்கிறது ஒரு நல்ல வழி. அதே போல் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னாலுமே ஒரு நல்ல வாஸ்து நிபுணரை கூட வச்சுக்கிட்டு சரியான பிளான் போட்டு வீட்டை அமைச்சிக்கிறது நல்லது. இந்த மாதிரி பிரச்சனைகள், குறைபாடு இருக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஜாதகத்தில் இந்த தொடர்பு மட்டுமே ஒரு விதி இல்லை, இன்னும் பல விதிமுறைகள் இருக்குது. அதில் இது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான எளிய விதி. இது மட்டும் இல்லை, இடத்துல வில்லங்கம் இல்லை அப்படின்னா நம்ம இடத்த வாங்கியிருந்தோம்னா அந்த இடத்த சுற்றி இருக்கிற வசிக்கிற நபர்களால் தொல்லைகள், பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளை, தொல்லைகளை குறைச்சிக்கிறதுக்கு எளிய ஆலய வழிபாடுகளும் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். இதே மாதிரி நிறைய சிறு சிறு தகவல்களை உங்களுக்கு